இன்னைக்கு காலையிலேருந்து சரியான மழை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையிலேருந்து மழை பெஞ்சங்காட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் குட்டை இது. ஸோ பள்ளம்னு சொல்லுவீங்கல்ல, அந்த பள்ளம். அந்த பள்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. இங்கே அதிகமாக தண்ணி மோஸ்ட்டாக வந்து இருக்காது. ஏன்னா வந்து எல்லா தண்ணியும் கொஞ்சம் கீழே தான் இருந்தது, ட்ரை ஆகி தான் இருந்தது. மழை பெஞ்சங்காட்டிக்கு நிறையா தண்ணி வந்திருக்கு. அது எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா பேஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த பள்ளத்தோட தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜுக்கு அடியே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகி கண்டினியூட்டி தான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லைட்டாக அருவி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொட்டுதுங்களா. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். நான் வேணாலும் க்ளோஸ்அப்பில் போய் காமிக்கிறேன். ஸோ தண்ணி சூப்பராக கொட்டிகிட்டு இருக்கு. ஸோ இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அடியே போகும். ஸோ இது பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பிரிட்ஜுக்கு அடியே போய் அந்த பக்கம் இருக்கிற பிரிட்ஜுக்கு கிராஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் இருக்கிற பிரிட்ஜுக்கு தான் உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம அந்த பக்கத்தில் இருந்து அடுத்த முனைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கோம். ஸோ அடுத்த முனையில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து புதுசாக கட்டப்பட்ட பிரிட்ஜு. இங்கே இருக்கிறது வந்து புதுசாக கட்டி இருக்க பிரிட்ஜு இதெல்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா பழைய பிரிட்ஜு, ரொம்பவுமே பழசு. ஸோ வந்து இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து போயிட்டுருக்கோம். இப்போ வந்து இதை புதுசாக கட்டினதுனால இப்போ இந்த வழியாக போகுது. தண்ணி பாருங்களேன் எப்படி போயிட்டுருக்குன்ட்டு. அங்கே மட்டும் அருவி மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நீட்டாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி இப்போது இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீன் இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா மீன் இருக்கும். ஸோ அதையும் காட்டுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜு இப்போ ஓல்டு பிரிட்ஜ் காமிச்சேன்ல, இப்போ அந்த இடத்துல தான் போய் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் அது எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஹைவேஸ் வேலையெல்லாம் எடுத்திருந்தாங்க. இப்போ ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதைத்தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அது காட்டுறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா செடிகளெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி வேப்பந்தழை, அந்த மாதிரி வேப்ப மரம், இந்த மாதிரி எல்லாம் வந்து சின்ன சின்னதாக வச்சுருக்காங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஓல்டு பிரிட்ஜ் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இருந்த ஓல்டு பிரிட்ஜு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸ் ரோடாக வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிருக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு, இது வந்து சென்ட்ரல் பிளேஸு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் இருக்கோம். எதிர்முனையிலேருந்து நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ வாட்ரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆப்போசிட்டில் போய் பார்ப்போம் தண்ணி எந்த அளவுக்கு போகுது அப்படின்ட்டு. தண்ணியோட ஸ்பீடு அப்படிங்கிறது பெருசாக இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வழியாக போய் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வந்து ஆற்றுக்கு போய் சேருது. எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போகுது. ஸோ வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு தான் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு கீழே பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம அந்த அருவி மாதிரி பார்த்தோம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கீழே வடிஞ்சிட்ருக்குது பார்த்தீங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து தான் தண்ணி வருது. நியூஸில் வேறு புது புயல் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழையே பேஞ்சிருச்சு. ஸோ 2 நாளைக்கு மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைமு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எதுக்காக போட்டிருந்தேன் அப்படின்னா, இப்போ நம்ம புதுசாக கட்டின பாலத்துக்கு அடியே தண்ணி எப்படி போகுது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மழைக்காலம், ஸோ கொஞ்சம் எல்லாம் சேஃபாக இருந்துக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். தேங்க்யூ ஆல்.